أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஆலிமா நஜிமா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. சபா நாட்டு அரசிக்கு இஸ்லாமிய அழைப்பு. சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களின் காலத்தில் சபா என்னும் பகுதியை பல்கீஸ் என்ற அரசு ஆட்சி புரிந்து வந்தார். இவர் சமுதாயத்தவரும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து நட்சத்திரங்களை வழிபட்டு வந்தார்கள். சூரியனை தங்களின் மிகப்பெரிய கடவுளாக கருதினார்கள். இது சம்பந்தமான செய்தியை ஹுதுஹுத் என்ற பறவை சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அறிவித்ததாக அல் குர்ஆனில் விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த பறவையின் மூலமாக இஸ்லாத்தில் இணைய வலியுறுத்தி ஒரு கடிதத்தை அரசிக்கு சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். கடிதம் கிடைக்க பெற்ற சபா நாட்டு அரசி தமது அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தினார். முடிவாக சில நபர்களை தேர்வு செய்து அவர்களிடம் ஏராளமான காணிக்கைகளை கொடுத்து சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் அனுப்பினார். சுலைமான் உண்மையிலேயே நபிதானா என சோதிப்பதற்கே இந்த காணிக்கை பொருட்கள் அரசியின் ஆட்கள் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களின் சமூகம் சென்று காணிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். ஆனால் நபி அவர்கள் அவற்றை ஏற்க மறுத்துவிட்டார்கள். திரும்பி சென்ற இக்குழுவினர் தமது அரசியிடம் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் மனித குலத்தை மட்டும் ஆளவில்லை, மாறாக ஜின்கள் மற்றும் பறவை இனங்களையும் ஆள்கிறார்கள் என்று வியந்து போயினார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். மரக்கிளை வாளாக மாறியது. பத்ர் போரின் போது சல்மா பின் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாள் உடைந்துவிட்டது. இப்போது அவர்களிடம் வேறு ஆயுதம் ஏதுமில்லை. இந்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தின் கிளை ஒன்றை அவரிடம் கொடுத்து இதனால் எதிரிகளை வெட்டி வீழ்த்துங்கள் என கூறினார்கள். சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரத்தில் அது வாளாக மாறிவிட்டது. இவர்கள் ஷஹீதான போதும் அந்த வாள் இவர்களின் கரத்திலே இருந்தது. மூன்றாவதாக ஒரு பல்லை பற்றி. சிறார்களை தொழ ஏவுதல். உங்களின் சிறார்கள் 7 வயதை அடைந்ததும் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். அவர்கள் 10 வயதான பிறகும் தொழ தவறினால் அதற்காக அவர்களை அடியுங்கள் என நபிகளார் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. ஹிஜ்ரத் செய்கையில் ஓதும் துஆ. நிர்பந்தம் காரணமாக வேறொருக்கு குடிபெயர்ந்து செல்லும் போது இந்த துஆவை ஓதவும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹிஜ்ரத்தின் போது இந்த துஆவையே ஓதினார்கள். ரப்பி அத்கில்னி முதுஹர சித்கி வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கி வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. பொருள், என் இரட்சகா, என்னை நலமுடன் உடைய செய்வாயாக, மேலும் நலமுடன் என்னை வெளியாக்குவாயாக, மேலும் உன்னிடமிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக. ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மக்களுக்கு நன்மை செய்தல். மக்களுக்கு நன்மை செய்பவரே அல்லாஹ்விற்கு யாவற்றிலும் விருப்பமானவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. நிராகரிப்போருக்கு தண்டனை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவன்தான் உங்களை இப்பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கினான். எனவே எவன் நிராகரித்து விடுகிறானோ அவனுடைய நிராகரிப்பின் கேடு அவனுக்கேயாகும். நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களுடைய இரட்சகரிடத்தில் அது கோபத்தை அன்றி வேறு எதனையும் அதிகப்படுத்துவதில்லை. அன்றியும் நிராகரிப்பாளர்களுக்கு அது நஷ்டத்தையே அதிகப்படுத்தும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகை விரும்புவோருக்கு நஷ்டமே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்கு அதிகப்படுத்துவோம். எவர் இவ்வுலக விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுப்போம். எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை. எட்டாவதாக மறுமையை பற்றி. சங்கிலியின் நீளம். இந்த ஜும்ஜுமா கிணற்றை சுற்றியுள்ள பகுதியில் வானத்திலிருந்து ஒரு கல்லை, இதன் நீளம் 500 ஆண்டுக்கான தொலைதூரம்
அர்த்தமாகும். பூமியை நோக்கிவிட்டால் இரவு வரும் முன்னமே அக்கல் பூமியை வந்தடையும். மேலும் அதை நரகத்தின் சங்கிலியால் கட்டி இறக்க முற்பட்டால் அந்த சங்கிலியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரும் வரை 40 ஆண்டுகள் அந்த கல் உருண்டு கொண்டிருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். இறைச்சியின் பயன்கள். உலகத்தார் மற்றும் சுவனவாசிகளின் உயர்தரமான சுவைமிக்க உணவு இறைச்சியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இறைச்சியை உண்ணுங்கள், அது உடலை பளபளப்பாக ஆக்குகிறது, தொப்பை ஏற்படுவதை தடுக்கிறது, அழகான குணநலன்களை உண்டாக்குகிறது. 10வதாக அன்னலாரின் அறிவுரை. தொழுகைக்கு நிதானமாக வருதல். தொழுகைக்கு வரும்போது திடுதிடுவென்று ஓடி வராமல் நிதானமாக வாருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.